அழகா இந்த பாட்டு பாடுறோம். பின்னாடி இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அப்படி எல்லாரும் வந்து சேர்த்து அப்பா மடியில்தான் சாய்க்கணும். கத்தரை உயர்த்தி கரங்களை தட்டி ஒரே விதமா அழகா நீங்க போட போறீங்க. போற எல்லாரும் மியூசிக் ஃபாலோ பண்ணணும். என்ன செஞ்சு கேட்டா Wow, yeah.
நீங்க இல்லாம இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக எனக்கு சொல்கிறோம். நீ பேசுங்க, அதை கேட்கணும் ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். எரேமியாவின் புத்தகம் யாவரும் வருவோம். ஒரு சில மணி துணிகள் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். எரேமியாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். நேற்று தினத்தில் தியானித்ததை இன்று நாம் சில ஆலோசனையோடு யோசித்து இன்றைய நாளில் நாம் கடந்து செல்வோம். எரேமியாவின் புத்தகம் 22:10. மருத்துவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் சரண பூமியை காண்பதும் இல்லை. யாருக்காக அழாத? சத்தவனுக்காக அழாத. யாருக்காக அழாத? எதிர்ப்பு சத்தவனுக்காக அழறீங்க. நம்ம அப்பா நினைச்சு அழுவோம். அப்பா நினைச்சு அழுவோம். ஏவா அப்பா நினைச்சு அழுவோம். அப்புறம் ஏசப்பா அழுதாரு. அவர் செத்தவனுக்காக அழுவல. ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்தவனுக்காக நினைச்சாத, ஆனால் சிறைப்பட்டு போனவனுக்காக நினைச்சது ராஜையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்துட்டு இருக்கான் பாரு, சாகத்துக்கு இருக்கான் பாரு, அவனுக்காக அழு. சாக இருக்கிறானே, சத்தியத்தை சுத்துறானே, பாவம் செஞ்சுட்டு இருக்கானே, துன்மார்க்கமா அழைச்சிட்டு இருக்கானே, பொய் சொல்லிட்டு இருக்கானே, கொலை பண்ணிட்டு இருக்கானே, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கானே, கடவுளை பயப்படாம சுத்துறானே, புகைக்கிறானே, குடிக்கிறானே, திருடுறானே, பலவித பாவம் செய்துட்டு இருக்கானே, ஆண்டவரை தேவை இருக்கிறானே, சிறைப்பட்டு இருக்கிறானே, பாவ சேர மாட்டிட்டு இருக்கானே, அவனுக்காக ஆடு. செத்தவனுக்காக அழாத. அம்மா உயிரோடு சும்மா விட்டுறது. அம்மா செத்தவன டண்டனக்கா 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 ஓலாம் சின்ன டான்ஸ் ஆடிட்டு பார்க்கவே பைத்தியக்காரனாங்க. உயிரோடு இருக்கும்போது அப்பா அம்மா பாடும். செத்த பிறகு நீ இல்லை, கார்பரேஷன் காலத்துக்கு போயிடுவான். உயிரோடு இருக்கும்போது எங்க அம்மா பரலோகத்துக்கு போவா, நரகத்துக்கு போவா, எங்க அப்பா பரலோகத்துக்கு போவாரா, நரகத்துக்கு போவாரா, என் கூட பண்ண அண்ணன் தம்பிங்க பரலோகத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம், என் கூட வாழ்றவங்க பரலோகத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம், என்னை சுத்தி இருக்க பரலோகத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலான்னு அவனுக்காக ராவ பகலாடு. எதிர் வீட்டுக்காரனை பார்க்கும்போது மறைக்காத, உன் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்தா மறைக்காத, உன் அக்கத்து வீட்டுல பார்க்கணும்னு மறைக்காத, உன்னை சுத்தி இருக்கிறவனை பார்த்தா வெறுக்காத, அவங்களுக்காக அழுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை விட்டு போட்டு செத்தவனுக்காக அழாத. அவன் செத்து போட்டான், விட்டுரு. இனி உயிரோடு செத்துட்டு இருக்கான் பாரு, அவனுக்காக அழு. அழலன்னு சொன்னா என்ன நடக்கும்? எசேக்கியேல் 3:18 வாசிப்போம். அழலன்னு சொன்னா என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அழலன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற பாருங்க. சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் என்று சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான்,
அவன் இரத்த பழியையோ உன் கையில கேட்பேன். ரத்த பழி யார்கிட்ட கேட்பேன்? ரத்த பழி யார்கிட்ட கேட்பேன்? எதிர்காரரை பார்த்து செத்து போயிருவடா மண்ணம் திருப்பி சொல்ல முடியும் உன்னால? யாராச்சும் கிடைச்சிருக்கா? டேய் நீ செய்து துன்மார்க்கம் மனம் திருப்பு அப்படின்னு சொல்ற யாருக்குன்னா கிடைச்சிருக்கா? ஐயா யாருக்குன்னா கிடைச்சிருக்கா? டேய் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சுக்கோ சொல்றதுக்கு யாருக்குன்னா கிடைச்சிருக்கா? ஏன் சொல்லு, ஏன் கிடைச்சிருக்க சொல்லு. நாமளே செத்து போனவங்க, நமக்கு எங்க ஒரு கட்சு? நாமளே போனங்க. தம்பி ரொம்ப அழகா சொன்னாங்க, எவ்வளவு புரியாதுப்பா. ஆண்டவர் யாருக்காக அழ சொன்னாரு? சிறைப்படுத்த போனவங்க. அழுகுறமா? அட்லீஸ்ட் யாருக்காக வச்சு அழுகுறமா? உனக்காக ஜோம் பண்ணும்போதாச்சும் கண்ணில் தண்ணி வருதா இல்லையா? உனக்காக வச்சு முட்டி போட்டு ஜோம் பண்ணும்போது நான் இதெல்லாம் அடுத்த இல்லையா நடி 10 ரூபாய்க்கு நடி யாரும் போட பண்ணி சும்மாக்கிற சங்க அப்பப்போ வந்து ஊதி எடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டி சிவப்பதியில் கரண்டி போட்ட மாதிரி அடுத்த இல்லையா? நீ அழுவலையா? செத்துட்ட நீ. ஆண்டவர் சொல்றாரு செத்தவனுக்காக அழுன்றாரு. நான் அழுவே முடியல, உயிரோட இருக்கிறவனுக்காக அழுவல, என் எதிர் வீட்டுக்காரனுக்கு அழுவல, என் சொந்தக்காரன் செத்து போறவன்னு நினைக்கல. நான் கவலையா பாடுபடுறேன். காரணம் என்ன? நான் செத்து போடுவேன், அவ்வளவுதான் பிரச்சனை. ஒருவேளை ஆண்டவர் வந்து பரலோகத்தில் அப்படி நிக்க வச்சு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இனி சங்கவா பிள்ளைக்கு பரலோகத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் தான் சொல்ல, உண்மையை நினைச்சிடாதீங்க. ஒருவேளை அவங்க அக்கா கீழே இருந்துட்டு இனிஷா சாரி சந்தியா இனிஷா எழுதாருன்னா சந்தியா என்ன சொல்லுவா? அப்படியே பாரு, உனக்கு நலன்தான், உனக்கு நெருப்பு தான் காத்து இருக்குது சொல்லுவாடா. சொல்லுவாடாங்க சொல்லுவாடாங்க. இவன் பரலோகத்தில் உட்காந்துட்டு நெருப்புக்கு ஆயுத்தமா கடவுளை வச்சிருந்தா இவன் சொல்லுவாடா. ஒருவேளை நீ பரலோகத்தை போய் சேலம் கீழே உட்காந்து அழுது சொன்னா யோசிக்கவே இல்லையே. என்ன பிள்ளை என் பிள்ளைய பரலோகத்துக்கு வரணும் நீ நினைக்கவே இல்லையே. ஏன் உன் கூட பிறந்த சகோதரன் நின்று அழுதாடா எப்படி இருக்கும்? அந்த சகோதரன் சகோதரன் காணாம போயிட்டாரு, காலில் இருந்து அழுது ஓடி போயிட்டாரு. அங்கே செய்யலாம். ஒருவேளை பரலோகத்துக்கு அவர் வரலாம நீங்க மட்டும் பரலோகத்துக்கு வந்து உன் சகோதரன் நரகத்துல இருந்தா அன்னைக்கு எப்படி ஆள போறீங்க? கவிதா மேல வந்து பாட்டுக்கிறா. இன்னைக்கு அவன் புருஷன் டேவிட்ட காண தப்பா வச்சுக்காத. இன்னைக்கு வந்து இல்ல, நாளைக்கு நரகத்திலே அவர் உட்காந்துக்கிறாரு. இந்த அம்மா பரலோகத்துல இருந்தா அவர் புருஷனை பார்த்து தேவே அன்னைக்கு ஓடி போயிடா கூடும்போது அப்படின்னு சிரிப்பாடா. அது இப்பவே யோசித்துக்கணும், அது இப்பவே யோசித்துக்கணும். ஒவ்வொரு வீட்டு பெண்களும் நினைக்கணும், என் குடும்பத்தை பரலோகத்துக்கு கூட்டு போவான், அவன் போகக்கூடாது பரலோகத்துக்கு. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் நினைக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவேன், நான் போகக்கூடாது பரலோகத்துக்கு. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நினைக்கணும், நான் பரலோகத்துக்கு போனோம், என் பிள்ளைங்களும் பரலோகத்துக்கு போகணும் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும். பிரியமானவர்கள, நாம பரலோகத்துக்கு போய் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகாம முடிச்சோம்னாக்கா இன்னைக்கு நீ ஜவாப்தாரி சொல்லிட்ட. எங்க அப்பா அம்மா கோயிலுக்கு வரல, என் அண்ணன் தம்பி கோயிலுக்கு வரல, என் தம்பி தங்கச்சி கோயிலுக்கு வரல, நான் சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க, சுத்திக்கிறவங்க நான் சொன்னா கேட்கல, அப்படி இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்குவேன். இதே எக்ஸ்கியூஸ் ஆண்டவரோட பரலோகத்துக்கு வச்சுட்டு நீ சொல்ல ஆண்டவருக்கு அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்க
மாட்டாரு, நரகத்துல தள்ளி விட்டுருப்பாரு. அன்னைக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கூட போற? நீ அழுவணும், நீ அழுவணும். சோத்துக்காக ஆடாத, வயிற்றுக்காக ஆடாத. அதுக்காக தேவையில்லை. ஆண்டு சொன்னாரு, என்ன தெரியாது எனக்கு கொடுப்பேன், நீ கேட்காம நான் கொடுப்பேன். அழிஞ்சிட்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ அழுவணும். அழிஞ்சு போயிட்டு இருக்கிறவனுக்காக நீ அழுவணும். உனக்கு போய் சொல்ல கட்சி இல்லையா? உன் வீட்டுக்குள்ள போயிட்டு முட்டி போட்டு நீ ஆண்டவரை நோக்கி கதறணும். நீ கர்த்தரை நோக்கி புலம்பணும். ஆண்டவரே, அழிச்சிட்டு இருக்க ஆத்துமாக்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீ ஊழியம் செய்யறதுக்காக ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அது பெருமையா நினைச்சிடாத. நீ தகுதி இல்லாத உன்னை ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாருன்னா அது உன்னை வச்சு ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புறாரு. அட்லீஸ்ட் நம்மளை வச்சு செய்ய விரும்புறாருன்னு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே அந்த ஊழியத்துக்கு செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அழுகணும். ஏன்னா நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தூக்கு போட்டு செத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் மந்திரத்துல மாதிரியத்துல பில்லி சுனித்துல செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுவலன்னு சொன்னா நீயே செத்து போயிருக்கன்னு அர்த்தம். நீ செத்து போயிட்டேன்னு சொன்னா யார் திரும்பி அதுக்காக ஆட போறா? யாரை நான் தேடுவேன்? யார் எனக்காக போவா? யார் இந்த சத்தியத்தை சொல்வான்ற ஏக்கம் அது வரும்போது நீ என்ன பதில் சொல்ல போற? ஆண்டவர் சொல்றாரு, செத்தவன் நடக்க மாட்டோம், என் பின்னாடி வாங்கினாரு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீ கேட்டு பாரு. நீ கல்லறைக்குள்ள நாரி போயிருக்கிற லாசரு வா, வெளியே நின்று லாசருக்காக அழுது கொண்டு இருக்கிற ஒரு சாட்சியா? கல்லறைக்குள்ள நாரி போயிட்டு இருக்கிறானே, செத்து போயிருக்கிற அந்த லாசரு வா, அல்லது வெளியே நின்று லாசரு ஆண்டவர் எழுப்புவாரு, நான் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல போற ஒரு சாட்சியா? நீ யோசிச்சுக்க, நீ புரிஞ்சுக்க. கர்த்தரோட மாற்றுவாரு, உன் வழிகளை மாற்றுவாரு. Not all of us can do great things, but each one of us can do small things with great love. தெரேசா மதர் தெரேசா எழுதுறாங்க, நம்ம எல்லாரும் பெரிய காரியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா சின்ன காரியத்தை ஆண்டவருடைய அன்புக்காக செய்யலாமேன்னு சொல்லி கேட்கிறாங்க. Not all of us can do great things, but each one of us can do small things with great love. தெரியவங்கள தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடறேன். இது தொடர்ச்சி வாரம் நம்ம கவனிப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி போலவும், அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களில் என்ன செய்வார்கள்? நீ ஒரே ஸ்டார் தான் பார்த்துருப்ப, ஆனா மேல நிறைய ஸ்டார் இருக்கு. ஆனா கீழே ஒரு சூப்பர் ஸ்டாரை தான் பார்த்துருப்ப, அது சூப்பர் ஸ்டார் கூட கிடையாது, அதுக்கு சூப்பர் ஸ்டார் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? நீ எத்தனை பேர் ஆண்டவருக்காக அழுது ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரையும், உன்ன மாதிரி ஒரு ஸ்டார் யாருமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களை வரைச்சே வாங்கலாம். உன்ன மாதிரி ஸ்டார் யாருங்க இருக்க முடியும்? பிரியமானவங்க, நீ ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நீ அழுனுங்க. நீ அழுது பாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நீ அழுது பாரு. ஆண்டவருக்கு என்ன கொடுப்பார் தெரியுமா? அந்த வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சாங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். சகரியா 9:12 வாசித்து முடிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழுப்பி மற்றவங்களுக்காக அழு. அப்படி நீ அழுவுல அந்த ரத்தப்பள்ளி ஆண்டவர் யார்கிட்ட கேட்பா தெரியுமா? வாங்கட்டி என்கிட்ட தான் கேட்பாரு. உயிரோடுக்கும் போது அழாத, உயிரோடு செத்த பிறகு அழுத நான் பிரயோஜனம் கிடையாது. செத்த பிறகு அழாத, உயிரோடுக்கும் போதே ஐயா என்று உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வம்சத்துக்காகவும் அழு. அன்று சொல்ற, ஏ நம்பிக்கையுடைய சிறையே, என்ன நம்புறல்ல, நீ ஒரு பாவிதானே, என்ன நம்புறல்ல, நீ போ, நிறைய பாவிகளை கொண்டா, உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நினைச்சேன் தானே. நீ ஆத்துமாக்களை சேர்த்து பாரு. இது
பூமியில 2 ஆசீர்வாதத்தை நீ பூமியில பார்ப்பேன். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சாது. பைபிள்ல கலவனை யார் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்காக அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இரட்டிப்பான நன்மை தருவார். எப்ப தருவார்? இப்பொழுதே தருவார். இன்னைக்கே எனக்கு வேணும்ன்றவங்க என்னோட கூட எழுதுங்க. இன்னைக்கு எனக்கு 2 ஆசீர்வாதம் வேணாம். அழுது கொண்டிருக்கிற மறித்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை என்னால் ஊழியம் செய்ய முடியலன்னா ஆண்டவரே, நான் அழிந்து கொண்டிருக்க என் உறவுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, என் சொந்தங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, என் பந்தங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, என் மாமா மாமிக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, என் மாமனார் மாமியாருக்காக ஜெபிக்க போறேன். எங்க அப்பா அம்மாக்காக நான் ஜெபிக்க போறேன். என் அக்கா தங்கச்சிகளுக்காக ஜெபிக்க போறேன். என் அண்ணன் தம்பிகளுக்காக நான் ஜெபிக்க போறேன். அவங்க பாவத்துல மூழ்கி இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஏன் அந்த பாவத்தை நானும் செய்யறேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மாத்து என்று சொல்லி நீ சொல்லுவாயா? உனக்காய் ஜீவன் விட்ட தேவனை நீ நோக்கிப்பா. நீ மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டு உன் சொந்த பரலோகத்துக்கு வரலனா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உன் உடன்பிறப்பு பரலோகத்துக்கு வரலனா நீ இருந்து என்ன பிரயோஜனம்? நீ பைபிளை கேட்டு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் என்ன? நீ வெறும் கையா பரலோகத்துக்கு வர முடியாத பிரியமானவர்களே, என் சகோதரே சகோதரியே, நீ செத்தவனுக்காக அழாத, செத்து போனவனுக்காக அழாத. செத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நீ அழ நினைத்துப்பா. உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உன் தெருவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உன் அக்கா தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணு. உன் அண்ணன் தம்பிக்காக ஜெபம் பண்ணு. அப்படி நீ செய்யலன்னா அந்த ரத்த பலி ஆண்டவர் வாண்ட கேட்பாரு. அப்படி நீ செய்தனா உன்னை நட்சத்திரத்தை போல ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாரு. ரத்தத்தனையான நன்மை உனக்கு தருவாரு. இன்றைக்கே தருவார். பிரியமானவர்களே, உன் கண்ணு பார்க்குதா? உன் சகோதர சகோதரி வழி மாறி போயிட்டு இருக்கிறத உன் கண்ணு பார்க்குதா? நீ அவனுக்காக அழு, அவனுக்காக அழு. உன் கண்ணுல தண்ணி வரலையா? உனக்கு இறக்கமே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரே, நான் அழுபடியானவனா என்னை மாற்றும். அழுது போகிற ஆத்துமாக்களுக்காக அழக்கூடியவனா என்னை மாற்றும் என்று கேட்டுப்பார். இயேசுவின் கண்கள் கலங்கி கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? தன் உறவுகள் இழந்து போனால் எப்படி, என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வராமல் போனால் எப்படி என்று அவர் கண்ணீரோடு வாழ்ந்தார். என் சகோதரி சகோதரியே, நீ கண்ணீரோடு இல்லாவிட்டா நீ கம்பீரத்தோடு வாழ முடியாது. நீ ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் உனக்குள் இருக்க வேண்டும். உன் பாரம் உனக்குள்ளே அழுத்த வேண்டும். உன் தெய்வத்தை நோக்கி கதறுகிற அனுபவம் உனக்குள் வர வேண்டும். எனக்காய் ஜீவன் விட்டவனே, என்னோடு இருக்க எழுந்தவனே, எனக்காய் ஜீவன் விட்டவனே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே இந்த நாளிலுமே இந்த நாளிலுமே இயேசு போதுமே. உள்ள இடங்களிலே விடுவார், அவன் கண்ணீரை அடக்கிடுவார். உள்ள இடங்களிலே விடுவார், அவன் கண்ணீரை அடக்கிடுவார். ஆத்துமாவை விடும் ஆனந்தத்தால் ஆற்றிடுவார், ஆத்துமாவை விடும் ஆற்றிடுவார், ஆனந்தத்தால் ஆற்றிடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே இந்த நாளிலுமே இந்த நாளிலுமே இயேசு போதுமே. பிரியமான சகோதரனே, நீ நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை. நீ எழுந்திரு, நீ செத்துறாத. உலக பாவத்துக்குள்ள செத்து நீ இருந்தேன்னு சொன்ன ஆண்டவரே, எனக்கு உயிர் கூட ஆண்டவரே, இந்த உலக பாவத்தை விட்டு நான் வாழ வேண்டும் சுவாமி.
பரிசுத்தமாய் வாழ என்னை அழைத்தீர் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ என்னை தெரிந்து கொள்ள ராஜா. இந்த பலத்தால் மாத்திரமே அது முடியும் சுவாமி. ஆண்டவரே, நான் என் ஜனங்களுக்காக அழக்கூடியவனாக என்னை மாற்றும், என் சந்ததிக்காக அழக்கூடியவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக்கொண்டுப்பாயா. பிரியமானவரே, இந்த நாளிலே ஆண்டவருடைய எச்சரிக்கிறான். நீ போய் துன்மார்க்கனுக்கு எச்சரி, இல்லைன்னா ரத்த பலி நான் உன்னை கேட்பேன் ஆண்டவர் சொன்னான். ஆண்டவரை மாற்றுவார், உன் சிறையிருப்பை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் வேதனை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் சஞ்சலங்களை மாற்றுவார். எவன் என் பிதாவுக்கு முன்பாக என்னை கனப்படுகிறானோ அவனை என் தேவனுக்கு முன்பாக, என்னை எவன் பூமியில கனப்படுகிறானோ மனுஷனுக்கு முன்பாக அவனை என் பிதாவுக்கு முன்பாக நான் கனப்படுவேன் என்று இயேசு சொன்னார். நீ மனுஷனுக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை நீ அறிக்கையிட்டு கனப்படுவாயானால் பிதாவுக்கு முன்பாக ஆண்டவருடைய கனப்படும்படியாய், பிதாவுக்கு முன்பாக ஆண்டவருடைய கனப்படும்படியாய் செய்வாய். ஆம் பிரியமானவர்களே, நீ மனுஷனுக்கு முன்பாக இயேசுவை கனப்படுவாயா? இயேசுவை அறிக்கையிடுவாயா? இயேசு சொன்ன எச்சரிப்பை தூதை சொல்வாயா? உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்பாயா? நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா நீ கர்த்தரை துதி. இந்த தலைப்பில் வருகிற வாரத்தில் நாம் கேட்போம். தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் கேட்டவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. மரித்திருக்கிறவனே நீ எழுந்திரு. இவ்வளவு நித்திரையாயிருப்பாயால் பரவாயில்லை, நீ எழுந்திரு. கிறிஸ்து உனக்குள் பிரகாசிக்காவிட்டால் நீ நானும் செத்து போடுவோங்க. நமக்குள்ள பிரகாசிப்பாங்க சொன்னார். அவர் சொன்ன வழியில நடக்கிறவங்க தான் கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்க. சொன்ன வழியில நடக்காதவங்க செத்து போனவங்க. அவர் சொன்ன வழியில் நடக்கிறவா இல்லையான்னு யோசித்து பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட பேசினதற்காக எனக்கு நன்றி தகப்பனே. நீர் என்னோடு இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் பயந்து நடுங்கி கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு உள்ளத்தை தார மாட்டோம். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அநேகர் எங்களால் ஆதாயமாக்கப்பட்டோம். பரம காணனை காணக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, எங்களுடைய வம்சங்களை யாரும் அழிஞ்சிடக்கூடாது, இந்த பாயிலை வீட்டில் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, உதயநகரில் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, எப்சே கோடத்தில் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, ஆண்டவரே ஜோதிபுராவில் யாரும் அழிஞ்சிடக்கூடாது, ஏனாராயணபுரம் பீனாராயணபுரம் யாரும் அழிஞ்சிடக்கூடாது. அவர்கள் எல்லாம் காப்பாற்றுகளை அனுபவிச்சுவாங்க. நாங்கள் எச்சரிக்கை, எங்களுக்கு தைரியத்தை தான். அந்த ரத்தப்பள்ளி எகவாறு சுமரக்கூடாது ராஜா. நாங்கள் சொல்ல எங்கள் கடமை நாங்கள் சொல்லி தீர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையான கருவியாக நீ பயன்படுத்து சுவாமி. இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நான் ஒரு 10 பேராச்சும் ஆண்டவருக்காக சேர்க்கணும்னு ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுக்கும்படியா, 10 பேராச்சும் தேவனுக்காக சேர்க்கணும் ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும்படியா, தன் குடும்பத்தில் உள்ளவர்களை முதலாவது இழுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரு சுவாமி. தன் தெருவில் இருக்கிறவர்களோடு பேசும்படியான உள்ளத்தை தாரும், தன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோடு பேசும்படியான உள்ளத்தை தாரும். இயேசுக்காக அநேகரை கொண்டு வருகிற வல்லமையான கல்வியாக பயன்படுத்தும். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காய், பேசினதற்காய் நன்றி 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 சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபராக அவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நம் அனைவரோடு இன்றும் என்றும் என்றும் சதா காலங்களும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. தேவ ஆசீர்வாதத்தோடு